உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. வீர விக்னேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன், இது ஏன் தாமதமானது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இந்த மாதமே நடத்தப்படும் எதிர்பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்லலாம், தீபாவளியை ஒட்டி அந்த நேரத்தில் இந்த மாநாடு நடக்கிறது, மழைக்காலம் வேற தொடங்கிவிடும். இந்த மாநாடு வந்து சரியா திட்டமிட்டு நடக்கலையா, இல்லை வந்து உங்களுடைய உண்மையான குறிக்கோளை அடுத்த மாதம் நடத்துவது தானா? இல்ல, எங்களோட திட்டமிடல் வந்து நான் இன்னும் டேட் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. எங்க தலைமையில இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை டேட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்ததெல்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் தான். சில ஹர்டல்ஸ் இருந்துச்சு, அதை சரி பண்ணி எங்களோட முதல் கொள்கை விளக்க மாநாடு வந்து ஒரு சாஃப்ட் லேண்டிங்கா அனைத்து மக்களுக்கும், அதாவது பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாம தொண்டர்களும் வந்துட்டு ஒரு தமிழகத்தோட ஒரு அரசியல் மாற்றத்துக்கான மாநாடு, அதை வந்து நாங்க ஸ்மூத்தா லேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதற்கான நல்லா ப்ரிகாஷனரியா நாங்க பண்ணிருக்கோம். எந்த ஒரு ஹர்டல்ஸ் வந்துடக்கூடாது, ப்ரிகாஷனரியா பண்ணிருக்கோம். ஃபாஸ்டா பண்றதை விட கரெக்டா பண்றது ரொம்ப முக்கியம். இல்ல, அந்த முதல் மாநாடு இந்த மாதம்னு எதிர்பார்க்கப்பட்டது இல்லையா? 23ஆம் தேதி ஏற்கனவே எல்லாம் பேசினாங்க, ஆனா அபிஷியலா வரல அப்படின்னாலும் அப்போ ஸ்பெகுலேஷன்ஸ் தான். எங்க தலைமையில இருந்து அறிவிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தலைமையில இருந்து ப்ரொக்ளைம் பண்ணது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுவரையும் டேட்ஸ் வந்து எங்க தலைமையில இருந்து எங்கேயும் சொல்லல. இந்த மாநாடு தள்ளி போவதற்கு கட்டுப்பாடுகள் ஒரு காரணமா? இல்ல, அப்படிலாம் இல்ல. போலீஸ் சைட்ல இருந்து அவங்களோட கன்சைன்ஸ், அவங்களோட டியூட்டிஸ் அவங்க பாக்குறாங்க. நமக்கான விஷய விளக்கத்தை நம்ம தரோம். அதற்கான விஷயங்கள்லாம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த மாநாட்டில் விஜய்க்கு எவ்வளவு ரசிகர்கள் அப்படின்றதெல்லாம் தாண்டி 50,000 பேர் வரை தான் பங்கேற்க அனுமதி அப்படின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு மாநாடு வந்து 50,000 பேர் மட்டும் பங்கு பெற்றா அது வந்து முதல் மாநில மாநாடு மாதிரி இருக்குமா, மண்டல மாநாடு மாதிரி இருக்குமா? இல்ல, இது 50,000 பேர் வருவாங்க, 20,000 பேர் வருவாங்கன்னா இதெல்லாம் நார்மலா எல்லா போலீஸ் சைட்ல இருந்து அவங்களோட நார்மலா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நம்மளோட இலக்கு வந்து எங்களோட முதல் மாநாடு வந்து எங்க கட்சியோட கொள்கை பிரகடன மாநாடு, கொள்கை செயல் திட்டம். அடுத்த கட்டமா நாங்க என்ன செயல்படுறோங்கிறத வந்து எங்க தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பாங்க. அதற்கு தமிழகம் எங்கும் இருந்து கோடான கோடி மக்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்க திரளுவாங்க. அதை நீங்க பாப்பீங்க. ஓகே, விஜய் வந்து கட்சியினுடைய பெயரெல்லாம் வந்து ட்விட்டர்லேயே அனௌன்ஸ் பண்ணாங்க. கொடியேற்ற நிகழ்வு பொதுவாக நடந்தது. பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போனது கூட விஜய், புஷி ஆனந்த் உள்ளிட்டவங்க திடீர்னு போனாங்க, மாலை அணிவிச்சாங்க. முதல் முறையாக விஜய் இந்த மாநாட்டின் மூலமாக ரசிகர்களை, தொண்டர்களை, மக்களை சந்திக்கிறான்னு புரிஞ்சுக்கலாமா? இதுல இருந்து விஜயனுடைய அரசியல் சூடு பிடிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, எங்களோட முதல் கொள்கை பிரகடன மாநாடு இது வந்து நாங்க டைரக்டா நாங்க என்ன பாதையில பயணிக்க போறோம், எந்த கொள்கையில பயணிக்க போறோம், எங்களோட அரசியல் செயல் திட்டம் என்ன, தமிழகத்தோட ஒரு முதன்மை சக்தியா தமிழக வெற்றி கழகம் எழுச்சி பெறும். அது போக அடுத்த 30 ஆண்டுகள்ல தளபதி அவர்கள் தான் தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் எபிசென்டரா இருப்பார். நீங்க மார்க் பண்ணீங்க என்னோட ஓட்ஸ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.